ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசிம் ருசீம். இன்றைக்கி பசிம் ருசீமில் சூப்பர்பான ஹெல்த்தியான நெல்லிக்காய் சாம்பார் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நெல்லிக்காவை எண்ணெயில் வதக்கி தொக்கோ துவையலோ ஊறுகாயோ செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி பாயில் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப உடலுக்கு ஹெல்த்தியான விஷயம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். மண் பானையில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட்டான பிறகு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்த பிறகு இது கூட 2 பச்சை மிளகாயை இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கணும். இது கூட 20 சாம்பார் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு எந்த அளவுக்கு சாம்பார் வெங்காயம் நிறைய சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு சுவை அதிகமாக இருக்கும் சாம்பார். ஒரு சின்ன தக்காளியில் பாதி தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கணும். இது கூட நம்ம எப்போதுமே சாம்பாருக்கு எவ்வளோ புளி எடுத்துப்போமோ அந்த அளவுக்கு எடுத்து புளியை கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாய் தூள் 2 சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 3.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் மிளகாத்தூள் எப்படி இருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது நல்லா சூடு ஏறட்டும். அதுக்குள்ளே நம்ம நெல்லிக்காயை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். நெல்லிக்காய் காம்பு எடுத்த பிறகு இந்த மாதிரி கண் மாதிரி இருக்க பகுதியை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு சாம்பாரில் சேர்க்கறதுனால சாம்பாரில் உள்ள காரம், புளிப்பு, உப்பு எல்லாமே நெல்லிக்காயில் இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா நெல்லிக்காயிலையும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். சாம்பார் நல்லா சூடு ஏறி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காய் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ நெல்லிக்காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஏன்னா சாப்பிட அது சுவையாக இருக்கும். நிறையா சாப்பிடலாம். ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா 5 நெல்லிக்காய் கூட சாப்பிட்லாம். அந்தளவுக்கு அது சுவையாக இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம். இது மாதிரி நெல்லிக்காய் வேகிற வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் சாம்பாரை. மண் பானையில் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வித்தின் 4 மினிட்ஸ் நெல்லிக்காய் நல்லா பாயில் ஆகிடும். இப்போ செக் பண்ணிக்கலாம். நெல்லிக்காயில் இந்த மாதிரி கேப் வந்திருக்கணும், விரிசல் விட்டுருக்கணும் நெல்லிக்காய். அப்படி விரிசல் விட்டுருந்தா நல்லா பாயில் ஆகிருக்குன்னு அர்த்தம். உடனே நம்ம ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு இந்த சமயத்தில் நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு. எப்போதுமே சாம்பாருக்கு துவரம் பருப்பு வேக வச்சு போடுவோம் இல்லையா, அதே மாதிரி நான் வேக வச்சு வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். நெல்லிக்காவை வேக வச்சுட்டு சாம்பாரில் சேர்க்குறத விட இந்த மாதிரி சாம்பார்லேயே வெந்து வர்ற நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி மண் பானையிலே இந்த சாம்பார் செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். பருப்பு சேர்த்த உடனே கொஞ்சமாக வெல்லம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 ஸ்பூன் தேங்காய் பால், 1/2 ஸ்பூன் பெருங்காய பவுடர் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்த பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே பானையிலே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோன்னா சர்வ் பண்ணுற வரைக்கும் நல்லா சூடாக இருக்கும், சீக்கிரமாக ஆறாது. சுட சுட ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஹெல்த்தியான நெல்லிக்காய் சாம்பார் ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதுமே நம்ம நெல்லிக்காய் சாம்பார் செய்யும் பொழுது இறக்கின பிறகு இந்த மாதிரி கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.